ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா அப்பம் பார்க்க போகிறோம். வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ள நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குங்க இந்த ரவா அப்பம். ரவா அப்பம் செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க, ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரவை எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். உப்புமாலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவை. 1 கப் ரவைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 2 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும், அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், 2 நிமிஷத்தில் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துருக்கு. ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க. அதனால் கரெக்டாக 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நான் இதில் மைதா மாவு கோதுமை மாவு எதுவுமே சேர்க்கலைங்க, வெறும் ரவையை வச்சு தான் இந்த அப்பம் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதில் நான் தேங்காய் சேர்க்குறேன். துருவின தேங்காய் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் இல்லைனா கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கீரி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிடும்போது. 1 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. இதில் வெள்ளை சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் உடச்சி 1 கப் அளவுக்கு வெல்லம் கூட சேர்க்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அரைக்கும்போது. நல்லா மையாக அரைச்சிட்டேன். இது ஊற வேண்டியதில்லை, அப்படியே நம்ம இப்போது ஊற்றிடலாங்க. இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் ஒரு குழிக்கரண்டியாக ஊற்றுங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். அப்போ தான் நல்லா மேலே எழும்பி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் போயிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பூரி மாதிரி நல்லா உப்பலாக வந்திருக்கு, நல்லா சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட விருப்பம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குழிப்பணியாரம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். குழிப்பணியார் சட்டியில் ஊற்றி இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 1 கப் ரவையை வச்சு சட்டுன்னு இதை செஞ்சு கொடுத்துருங்க, அவங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கலாம். ரவா அப்பம் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.